காரணமாகவும் வயது காரணமாகவும் நிறைய ஒயிட் ஹேர் இருக்கும். ஸோ ஹேர் ரொம்ப சீக்கிரமாவே வெள்ளையாயிடும். ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹேர் டை தான் யூஸ் பண்றது ஆப்ஷனா இருக்கு. ஸோ அதுதான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டான பிளாக் கொடுக்குதுன்னு யூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஹேர் லாஸ் ஆகுது. ஹேர் டை நல்லா கெமிக்கல்ஸ் நல்லா அலர்ஜி ஆகுது. கண் பாதிப்பு, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் போன்ற நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இயற்கையான பொருட்களை வச்சு நேச்சுரல் ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பதிவில் பார்க்க போறோம். ஸோ இது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நமக்கு லாங் ரன்க்கு அந்த கலர் ஓரளவுக்கு நமக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரி, இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் பயன்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். 2 கைப்பிடி கருவேப்பிலை நல்லா வெயில காய வச்சுக்கோங்க. நம்ம எமர்ஜென்சிக்காக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நல்லா ட்ரையாக காய வச்ச கருவேப்பிலை 2 கைப்பிடி. எள்ளு, கருப்பு எள்ளு ஒரு 50 கிராம். அதை நல்லா அடுப்பில் இரும்பு வடை சட்டியில் போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுக்கணும். அது நல்லா கருகுற வரைக்கும் வறுக்கணும். தீய விடக்கூடாது, ஆனால் கருகணும். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி அதுக்கப்புறம் அதை நல்லா ஒரு பவுடராக, ஃபைன் பவுடராக மிக்சியில் போட்டு